கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்? கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்? தெரியல, சொல்லுங்க. அந்த ஒரு கிலோமீட்டருக்கு ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஏன் ட்ரெயின் இல்லவே இல்லையா கடலூர் டு பாண்டிச்சேரி? ஏங்க ட்ரெயின் இருக்குதுங்க. ட்ரெயின் பாண்டிச்சேரி டு கடலூர் ட்ரெயின் இருக்குது. அப்ப இது திருப்பி எத்தனை ட்ரெயின் இருக்கு? எத்தனை ட்ரெயின் இருக்கு? ட்ரெயின் விடணும்னா தண்டவாளம் போடுற ட்ரெயினை சொல்லல, மேற்கொண்டு வசதியான வாய்ப்புகள் தண்டவாளத்து மேல ரோட்ல 10 ரூபா 5 ரூபா ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினா? தண்டவாளம் முழுக்க முழுக்க டிஎம்கே ஆளா பேசுறீங்க நீங்க. மெட்ரோ ட்ரெயின் சொல்லிட்டு என்ன திறப்புலா மாதிரி ஒரு இதுல உட்காந்து நடத்தி விட்டு ட்ரெயினே ஓடல, புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் மெட்ரோ நாங்க ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னு. மதுரையில மெட்ரோ கொண்டு வரோம்லாம் சொல்லியிருக்கீங்க. அது காசே தர மாட்டாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும்? எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும்? ஏன் தரணும்? நீங்க உங்க ஊர்ல உங்க மதுரையில நீங்க ஓட்டுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஆமா, அவங்க தானே கொடுக்கணும். அவங்க கொடுக்கணும். தமிழ்நாடு இந்தியாக்குள்ள தானே இருக்குது. ஏங்க என்னங்க, நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு தானேங்க. நம்ம சம்பாதிக்கலாம் கொள்ளடிச்சு வேற வெளிநாட்டுல கொண்டு போய் பதுக்கி வச்சா எப்படிங்க நடக்கும்? அப்போ உங்க தலைவர் முதலமைச்சர் ஆனா சம்பாரிச்சுனா அவர் ஜோபிக்குள்ள போட்டுப்பாரு, மக்களுக்கு கொடுக்க மாட்டாரு. என்னது? இல்ல, சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தான்றீங்களே. அது மாதிரிலாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தலைவர் இதுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் எவனாவது எவங்க சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதித்த நீ வேணான்னு சொல்லிட்டு விட்டு போடான்னு சொல்லிட்டு வந்து அரசியல் இறங்குவான். சொந்த காசை செலவு பண்ணிட்டு இருக்காருங்க, தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காரு. இல்லையே, செலவு பண்ணவே இல்லையே. செலவு பண்ணவே இல்லையா? மாவட்ட செயலெல்லாம் கதறாங்களா, 10 பைசா கொடுக்கல கூட்டத்துக்கு, எல்லாம் எங்க கை காசை போட்டுதான் போட்டு பண்ணணும். தவறான புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறீங்களா இல்ல நீங்க பேசுறீங்களாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. தவறான கேள்விகளை கேட்கறதுக்கான முதல்ல யோசிங்க. உங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னா? என்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னா? இல்ல, யோசிக்க சொன்னீங்களே, உங்களை மடக்கிற மாதிரி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? மடக்கிற ஏங்க, நார்மலா கேளுங்க.